எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நெருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்பா. அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தெய்வமே. கர்த்தாவே, உமக்கு நன்றி இயேசுப்பா. இந்த மட்டும் எங்களை பாதுகாத்ததுக்காக உமக்கு நன்றி. ஒரு விஷயம் மேஜிக் ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக உங்களோட மக்களோடு சேர்ந்த அற்ப நேரம் கர்த்தாவே துதிக்கவும் ஜெபிக்கவும் உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கொடுத்த நல்ல நேரத்துக்காக, நல்ல சந்தர்ப்பத்துக்காக, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த மட்டும் எங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம், நடத்தி வந்த விதங்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுப்பா. எங்களுக்கு நல்லவரும், எங்களுக்கு வல்லவரும், எங்களுக்கு போதுமானவரும் அறிக்கையால ஸ்தோத்திரம். இந்த என்னோட ஜெபத்திரிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் கொடுத்து அனுகிரகித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்னு தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டோட பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோட ஜெபத்திரிக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் கடந்த 7 மாதம் நம்மளை அற்புதமாக, அதிசயமாக, நம்மளை மகிமையாக நடத்தினோம். நம்மளோட தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்தோம். காலையில் வாக்கு தாராதில் நான் சொன்னது இன்னைக்கு 183ஆம் நாள் அது தவறு நடந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு கர்த்தரோட கிருபையினால் ஆமேன் 215ஆம் நாளுக்குள்ளே இன்னைக்கு நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இதுவரையிலும் கர்த்தர் நம்மளை நடத்தினார். நம்முடைய தேவன் நமக்கு நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறோம். அவர் ஒருபோது நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஜெபம் ஆரம்பித்து 1189ஆம் நாளுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். 1189ஆம் நாளை காணவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நம்மை நடத்துவாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்க கடவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்மளை அழைத்த தேவன் ஒரு சாதாரண தெய்வம் அல்ல, உண்மையுள்ள தேவன், கள்ளம் இல்லாதவர், கபடம் இல்லாதவர், நீதிபரர். அவர் தான் நம்மளை அழைத்திருக்கிறோம். அந்த தேவனுடைய ஹிருதயத்தின் ஆசை சமாதானத்தின் தேவன். அவருடைய பேர் சமாதானத்தின் தேவன். இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் மக்களுக்கு சமாதானம் கிடையாது. எந்த ஒரு மனுஷன் நீங்கள் எடுத்து பாருங்க, சமாதானம் என்னன்னு தெரியாத ஒரு கண்டிஷனுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நம்பிக்கையற்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, எப்படி முடியும் என்ற ஒரு பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ளே மக்கள் எல்லாம் மைண்டுகள் குழம்பி கிடக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்ன ஆகுது? சமாதானம் ஒருவருக்குமே சமாதானம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாங்களே, சமாதானம் இல்லாததுனால மக்கள் குடிக்கிறவனுக்கு சமாதானமா இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்யறாங்க, சமாதானமா இல்லை. கர்த்தருக்கு. ஆனால் இங்க தேவன் சொல்றது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் இந்த கடைசி காலகட்டத்தில் என்னையும் உங்களையும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அந்த பரிசுத்தம் இல்லாமல் நாம் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. ஆனபடி கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் பரிசுத்தமாக்குவாராக சொல்றாங்க. கர்த்தருக்கு சொல்ற, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம். இதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பாருங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். பாருங்க, சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆண்டவர் முதலே கொடுத்திருக்கிறது ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்படியானால் இப்படி 3 விதமாக தான் மனிதனை படைத்திருக்கிறாங்க. இதில் சரீரம் மண்ணுக்கு மண்ணா போக போகுது. சரீரம் எங்குமே பரலோகத்துக்கு போகாது, அது விண்ணுக்கு போகாது. அது மறுரூபமாகிதான் நம்ம பரலோகத்தில் போக போற உயிரோடு இருக்கிற நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆவி, ஆத்துமா, இதுக்காக தான் தேவன் நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குறார். கரை இல்லாத, பாவம் இல்லாத, தூய்மையாகவே, பரிசுத்தமாகவே, விழிப்புள்ள மக்களாய், உணர்வுள்ள மக்களாய் நம்மளை மாற்றுவதற்காக தான் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நம்முடைய நியாய தீர்ப்பின் நாளில் அல்ல இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எந்த குற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுக்குதான் இந்த நாட்களில் நம்ம முயற்சி எடுக்கணும். எப்படியெல்லாம் நம்மளை பரிசுத்தமாக்க முடியுமோ, எப்படியெல்லாம் நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்து, பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரோடு நெருங்கி இருந்து இரத்தத்தால் கழுகப்பட்டு எப்படி வருகைக்கு நம்ம விழிப்போடு ஆயத்தமாக முடியுமோ அதை நம்ம செய்ய வேண்டும். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கட்டாயமாகவே அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நமக்கு அதை அப்படியே செய்ய நம்முடைய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அந்த நம்பிக்கையின் பேரில், அந்த விசுவாசத்தின் பேரில் நம்மளை முற்றுமாய் தாழ்த்தி தேவகரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தவோ கைவிடவோ விடமாட்டார். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீங்களே படிங்க. படிச்சுட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்படி இருக்குது, ஆண்டவரோடு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, வேதம் எப்படி வாசிக்கிறீங்க, எப்படி தேவனை ஆராதிக்கிறீங்க, நீங்கள் போகிற சபைகள் எப்படி இருக்குது, சத்தியத்திலும் ஆத்மாவிலும் விடுதலை ஆராதனை இருக்குதா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் மூழ்கி ஸ்நானப்பட்டீங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா,
இருக்கிறீங்களா? இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்ட பிள்ளைகளா? இன்னைக்கு நீங்கள் மரித்தால் അല്ലെങ്കിൽ இயேசுவின் வருகையானால் நம்முடைய ஆத்மாவின் நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் இப்ப நம்ம கலந்து யோசிக்கணும். சத்த பிற்பாடு அந்த ஆத்மா சாந்திக்காக ஜெபிக்கிற கர்மம் நடத்துற ஒரு பிரயோஜனம் கிடையாது. உயிரோடு இருக்கும்போது, நானும் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது எனக்கு தெரியும் என்னுடைய ஆத்மா, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஆத்மா. அதோட கண்டிஷன், அதை பரிசுத்தப்படுத்தி, அதை தூய்மையாக்கி, அதை பக்குவப்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய பொறுப்புகள் நம்ம கையில் இருக்குது. ஆனபடி நாட்களில் சண்டைக்கோ வம்புக்கோ வீம்புக்கோ சொத்து சேர்க்கறதுக்கோ பொருள் சேர்க்கறதுக்கோ பேருக்கோ பெருமைக்கோ ஒன்றும் நம்ம எதுவும் செய்துக்கு நமக்கு காலமே இல்லை. நம்ம தான் சுற்றி பார்க்குறோம் அல்லவா? ஆமீன். இப்போ பாருங்க, இப்போ வயநாட்டில் ராத்திரி 2 மணிக்கு நல்ல தூக்கம். ஆறாவது எதிர்பார்த்தாங்களா? மறுநாள் எத்தனை ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க, எத்தனையோ காரியங்கள் எல்லாம் பிளான் பண்ணி பேசுதான் நைட்டு சாப்பிட்டு சந்தோஷமா படுத்திருப்பாங்க. இப்படி ஒரு நிலைமை ஏற்படும். நீங்க ஆறாவது சொப்பனத்துல நினைச்சாங்களா? வயநாட்டில் மட்டும்தானே சுற்றி சுற்றி அடிக்கிற பாருங்களேன். சுற்றி சுற்றி நம்மளை சூழல் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திரிக்கை எத்தனை பேர்கள் கடலோரங்களில் ஆற்று ஓரங்களில் கொடூரமான நிலைமைகள் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் இவெல்லாம் வயநாடுல எல்லாம் நம்முடைய ஜெபம் போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்துக்கும் நம்முடைய ஜெபம் போகுது. உலகம் முழுவதிலும் நம்முடைய ஜெபம் போகுது. அப்படியான ஒவ்வொரு மக்களோட நிலைமையும் பார்க்கும் பொழுது யாருக்குமே ஒரு உத்தரவாதம் இல்லை, நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு இருந்தா ஒரு நாள் இருந்தா அவ்வளவுதான், இன்னைக்கு ராத்திரியா முடிஞ்சிச்சியா அவ்வளவுதான், நாளைக்கு ஒரு நாள் கிடைக்குமா, யாருக்குமே நம்பிக்கை இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல நம்முடைய தேவன் சொல்றார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அந்த நம்பிக்கையோடு நம்மளை தாழ்த்துவோம், நம்மளை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்ம நிச்சயமாகவே பலப்படுத்த நமக்கு ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயம் உங்களோட பாதத்தில் கடந்து வரவும் அப்பாவுமே துதிக்கவும் செபிக்கவும் நீர் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு தந்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னோடு கூட செபத்திருக்கிற பிள்ளைகள் தேசத்திலுள்ள பல பகுதிகளுடப்பா, தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் பல ராஜ்யங்களில் பல தேசங்களில் மக்கள் இருந்து இந்த பிரார்த்தனை அட்டன் பண்ணுகிறோம். அவங்க எங்க இருந்தாலும் அவங்க இருக்கிறதுல பிரச்சனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு. இந்த பூமியிலே வாழுகிற அத்தனை மனுஷன் உலகத்தினுடைய எந்த முடுக்கு மூலம் இருந்தாலும் பிரச்சனை இல்லாத ஒருத்தனுமே இல்லை கர்த்தாவே. ஆனால் நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து எங்களை சந்தோஷத்தோடு எங்களை பாதுகாத்து எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதையும் குற்றமற்றதாய் மாற்றி உங்களுடைய வருகைக்காக விழிப்போடு நிறுத்த வைக்க ஒரே ஒரு தெய்வம் நீங்க மாத்திரம்தான் இயேசுப்பா. ஆனபடி இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தின்படி உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இயேசுப்பா உண்மையுள்ள ஒரு தெய்வம் உங்களுடைய கருத்தில் இந்த எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உங்களுடைய கருத்தை நான் தருகிறோம். இதில் இருக்கிற ஒருவரும் நரகத்துக்கு சொந்தக்காராய் போகக்கூடாது. அத்தனை பேர்களையும் பரலோகத்துக்கு சொந்தக்காராக, பரலோக குடியுரிமையுள்ள மக்களாக, தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமுள்ள மக்களாக அத்தனை பேர்களை கர்த்தர் கொண்டு வரும்படி உடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் சத்ரு தடைகளோ வேதனைகளோ கண்ணீரோ கொடுக்க என் தேவன் அனுமதிக்க கூடாது. நம்முடைய நன்மையும் நம்முடைய கிருபையும் நம்முடைய எல்லா விதமான மகிமையும் சந்தோஷமும் அதிகமாய் காணப்பட என் கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பாவுமால கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். நீங்க சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். நீங்க பெரியவராயிருக்கிறீங்கப்பா, நீங்க ஜீவிக்கிறவராயிருக்கிறீங்கப்பா, நீ ஜீவாதிபதியாயிருக்கிறீங்கப்பா. உமக்கு கோடி கோடி நன்றி கர்த்தாவே. அதுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களுமே துதிக்கிறோம், நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நிச்சயமாகவே நீ நல்லவரும் வல்லவரும் ஜீவனுள்ள தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து எங்களை முற்றுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கரைகள் திரைகள் மாறி நாங்கள் தாவே தூய்மையுள்ள மக்களாய், குற்றமற்ற மக்களாய், பரிசுத்தம் உள்ளவங்களாய், வருகைக்கு விழிப்புள்ள மக்களாய், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றவளாய் இருக்கும்படி என்று சொல்றாங்களப்பா. அது காக்கப்படக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. இரத்தத்தால் எங்களை முத்திரையிடுங்க, வசனத்தால் எங்களுக்கு வேலி கட்டுங்க, எங்களுக்கு ஒரு கேடு வராதபடி எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த கஷ்டமோ கண்ணீரோ துன்பமோ துயரமோ எதுவுமே எங்களை வாட்டக்கூடாதப்பா. இதனால் திரிக்கின்ற பிள்ளைகள் அநேகர் வியாதி மூலமா, வறுமை மூலமா, பட்டினி மூலமா, நிந்தனை மூலம் எவ்வளவு அனுபவிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இப்போ வயநாட்டிலும் கேரளாவிலும் தமிழகத்திலும் பல இடங்களில் சுற்றி சுற்றி இந்த மழையின் நிமித்தமாக தண்ணீர் வந்து எவ்வளோ ஜனங்கள் மரித்து மாண்டு போகுதப்பா. எத்தனையோ குடும்பங்கள் இல்லாத போச்சேப்பா, எத்தனையோ கிராமங்கள் இல்லாத போச்சேப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதித்து கடன் வாங்கி கட்டப்பட்ட வீடுகள் இன்னைக்கு தண்ணியோடு தண்ணியா போய் எத்தனை மக்களப்பா உடுத்த துணியோடு அன்று தவிக்கிறாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலிருந்து அத்தனை பேர்களும் மரித்து மறைந்து பாடி கூட கிடைக்காம அவதிப்படுறாங்கப்பா. அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பயம் உண்டாகட்டும்,
உண்டாகட்டும், தேவன் மேல் ஒரு பற்றுதல் உண்டாகட்டும், ஒரு நடுக்கம் உண்டாகட்டும். இது சம்பந்தமாய் ஆண்டவரே இந்த பிரேயர்ல இருக்கிற யாருடையாகலும் ஃபேமிலியில அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராக அப்படி மரித்து അല്ലെങ്കിൽ வீடுகள் நசித்து தகர்ந்து துக்கத்தில் இருக்கிறது அவங்களுக்கு நீ ஆறுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே எமக்கு நன்றியப்பா. இந்த வயநாட்டில் ஆண்டவரே இந்த மரித்திருக்கிற அழிந்திருக்கிற அத்தனை மக்களோட குடும்பங்கள், சொந்தங்கள், பந்தங்கள் அவங்களெல்லாம் நீ ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேரளாவோட பல பகுதிகளில், தமிழகத்திலோட பல பகுதிகளில் எப்பா நமக்கு நேற்று பார்க்க வேலூர்ல வீடுகள் இடிந்து விடுதப்பா, எத்தனையோ இடங்கள் வீடுகள் சொத்துக்கள் அழிந்து மக்கள் நடுரோட்டுக்கு வந்திருக்கிறோமே. அவங்களை தேற்றதுக்கு இந்த உலகத்தில் யாராலே முடியாதப்பா, ஈடுகட்டி கொடுக்க ஒருவராலே முடியாதப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ பாதுகாத்து தைரியம் கொடுத்து பலன் கொடுத்து நம்முடைய பாதத்தை வந்து சலன்றாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவருக்கு ஒரு கெடுதிகள் வந்து நாசமாய் போக அழிந்து போக விடக்கூடாதப்பா. கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, வல்லமையின் மேல் வல்லமை கொடுத்து ஒவ்வொருவரும் நீ வேலை அடைத்து பாதுகாத்து வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றவர்களாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வான் சொன்னார் அல்லவப்பா. அந்த உண்மையுள்ள தெய்வத்தின் பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், நம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முற்றுமாய் பரிசுத்தப்படுத்தி கரை இல்லாம திரை இல்லாம எங்களை தூய்மைப்படுத்தி வருகைக்கு ஒரு விழிப்புள்ள மக்களாய், மரிக்கிறதுக்கு விழிப்புள்ள மக்களாய் எங்களை மாற்றுங்க. அதுக்காக ஜெபிக்கிறோம். தடைகளும் சாபங்களும் வேதனையில கண்ணீர்களும் எல்லாம் மாறட்டும். கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள், வீடு இழந்தவர்கள், ஆகாரம் வழி இல்லாதவர்கள், உடுக்க துணி இல்லாதவர்கள், எங்கெங்கெல்லாம் மக்கள் குமரி கதறுகிறேனோ அவங்களுக்கெல்லாம் ஆறுதலும் தைரியமும் கொடுத்து ஆண்டவரே நான் இருக்கிறேன் கலங்காதுங்க, பயப்படாதுங்க என்று சொல்லி அவங்களுக்கு கை கொடுக்க இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உம்மால கூடுங்க தாவே, கூடாத ஒன்றும் இல்லப்பா. உம்மால எல்லாம் கூடுமப்பா. உம்மால கூடாத காரியங்கள் உலகத்தில் ஒன்றுமே இல்லை சேப்பா. நீங்க கூட இருங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பலத்தால் இடகட்டுங்க, கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க. மகிமையான காரியத்தை செய்து நம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னத்தால் ஆண்டவரே நீ முடி சூட்டிக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கருத்துல போய் எல்லாரும் ரத்தத்தால முத்திரையிடும் வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க தாவே. இந்த பிரேயரில் இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் நம்முடைய வருகைக்கு தடைப்பட்டிருக்கிறேனோ அவங்களை நீ பக்குவப்படுத்தி தடைகளை நீக்கி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. அதுக்காக ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோட கருத்தில் கொடுக்கிறேன். இந்த ஜெபத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த 8ஆம் மாதம் இந்த 2ஆம் தேதி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அனுக்கிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமா இந்த வசனத்தை படிங்க. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தூய்மையா பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ளுங்க. வருகைக்காக விழிப்போடுங்க. எப்பொழுதுமே ஆயத்தமா இருங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ. God bless you.